இப்ப தமிழக அரசியல்லையும் சரி, இந்திய அரசியல்லையும் சரி நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இதுக்கு கிரகங்கள் தான் காரணமா? 100% கிரகங்கள் தான் காரணம். ஏன் அப்படின்னா எல்லாருமே வசீகரமா இருக்கக்கூடிய எல்லாருமே சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? முதல்வர் விஜய் சார் வந்து நெத்தியில ஒண்ணு வச்சிருக்காரு, கருப்பு கலரா. அது பேரு அரகஜான்னு சொல்றாங்க. அது தெரியாம நிறைய ஜோதிடர்களே சொல்றாங்க. நானே பார்த்துட்டு அது அரகஜா கிடையாது, அது ஆக்சுவலா வசீகர மை. இவங்களுக்கு மேஜரா என்ன பிரச்சனைனா 12ஆம் இடத்துல கேது இருக்கு. ஏன்னா கன்னிக்கு 12ஆம் வீடு சிம்ம வீடு. இந்த இடத்துல கேது இருக்கும்போது தூக்கத்தை தொலைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாத்துக்குமே டபுள் மைண்டா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ. புதன் தான் இரட்டை தன்மையுடையவர். அவங்க மிதனமா இருக்கணும் இல்ல கன்னியா இருக்கணும். 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வச்சுதான் அவங்களுக்கு சீக்கிரம் பிஃபோர் மேரேஜா ஆஃப்டர் மேரேஜா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியும். அன்பான ஓம்னி டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாரம்பரிய ஜோதிடர் ரத்னகுமார் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம நிறைய ஆன்மீக தகவல்களையும் கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டுல பாதி மக்கள் ஜோதிடத்தை உண்மையாகவும் பாதிக்கு மேற்பட்ட மக்கள் ஜோதிடத்தை மூட நம்பிக்கையாகவும் பாக்குறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? இப்பமா கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வி இருந்துட்டே இருக்கு. அப்ப கோவில்களுக்கு போகக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை குறையுதா, நாளுக்கு நாள் அதிகமாகுது. அப்ப ஜோதிடமா இருக்கட்டும், ஆன்மீக நம்பிக்கைங்கிறது பொதுவாவே சில பேருக்கு சொந்த லைஃப்ல கூட நம்பிக்கை இருக்காது. தன்னை உறவுகளை நம்ப மாட்டாங்க. அதே சமயத்துல குடும்ப சார்ந்த எந்த ஒரு உறவு முறைகளுக்குள்ளே தன்னையே சில பேர் நம்ப மாட்டாங்க. அதான் நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்றோம். அப்ப ஒவ்வொருத்தவங்களோட மனோபாகுக்கு தகுந்த மாதிரி தான் இது இருக்குமே தவிர இதனால ஜோதிடத்திற்கோ பக்திக்கோ எந்த விதத்திலயும் டிஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே சார். அடுத்ததான் பார்த்தோம்னா 2026 அமோகமா பிறந்துருச்சு. பாதி மாசம் கடகடன் ஓடிருச்சு. இன்னும் பாதி மாசம் தான் இருக்கு. இந்த 2026 முடியறதுக்குள்ள எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றம் காத்திருக்குது? இத நம்ம வருடமா கணக்கு எடுக்கிறத விட கிரக பெயர்ச்சிகளை வச்சுதான் நம்ம கணக்கு. வருட கோள்கள் சொல்லக்கூடிய ராகு, குரு, சனி. அப்ப இதை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்றோம் ஒரு விஷயம் எப்படி நகருது அப்படின்னு. இப்ப லேட்டஸ்டா ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆயிட்டார். அப்ப எங்க வந்திருக்காரு அவரு? மிதுனத்துல இருந்து உச்ச வீட்டுக்கு கடகத்துக்கு பயிற்சியாய் இப்ப குரு உச்சத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் பாக்குறாரு? விருச்சிகத்தை பாக்குறாரு, மகரத்தை பாக்குறாரு, மீனத்தை பாக்குறாரு. இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் சரி, உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரா இருந்தாலும் சரி, மகர ராசிக்கா இருந்தாலும் சரி, மீன ராசிக்கா இருந்தாலும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இது எதன் அடிப்படையிலன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு பலம் ஜாஸ்தின்னு சொல்றோம். அப்ப பார்வை செலுத்தக்கூடிய குரு அந்த வீட்டுக்கு நல்லதான் செய்வாரே தவிர கெட்டது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்ப பல நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மீன ராசிகளுக்கு ஜென்ம சனியா இருந்தார் சனி பகவான். இப்ப குருவோட பார்வை இவங்களுக்கு சனியோட தாக்கத்தை குறைச்சிருக்கு. அப்ப இந்த ராசிக்கெல்லாம் இந்த 2026 குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாவே இருக்கும். ஓகே சார், எல்லா ராசியை பத்தி சொல்லிட்டீங்க. இந்த கன்னி ராசியை பத்தி கொஞ்சம் நல்ல விஷயமா 4 வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஏன்னா இவங்க வாழ்க்கையில அடிபட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களா, இன்க்ளூடிங் நான் ஒரு சுயநலமா தான் கேட்கிறேன். என்னைய சார்ந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு போய் சேரட்டும். அவங்களுக்கு இந்த 2026 ஏதாவது நல்லது நடக்குமா? நிச்சயமா நல்லது நடக்குமா. இப்ப நீங்க எப்படி கன்னி ராசின்னு குறிப்பா கேக்குறீங்களோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பர்டிகுலரா கேட்கதான் செய்யறாங்க. காரணம் கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு 30% 40% எடுத்துக்கணும். ஒருத்தவங்களோட பிறப்பு ஜாதகம் தான் அதை முடிவு பண்ணுது. நீங்க வெறும் கன்னி ராசியை மட்டும் வச்சு பலன் எடுத்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல எல்லாமே சொல்ல முடியுமானா ஒரு 50% சொல்லலாம். உங்க லக்னத்துக்கு குரு எப்படி இருப்பார், உங்க லக்னத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காரு, ராகு கேதுக்கள் எங்க இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் சொல்றோம். அப்ப கன்னி ராசிக்கு கோச்சாரத்துல குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்தவர் நிறைய அலைச்சல்களை கொடுத்திருப்பாரு. ஒரு ரெகக்னைசேஷனை கொடுத்திருக்க மாட்டார். தொழில்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல உழைப்பு அதிகமா இருக்கும், ஊதியம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே சமயத்துல நமக்கான ஒரு ஐடென்டிட்டியும் அந்த ரெகக்னைசேஷனும் இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப லாபஸ்தானத்துல குரு வந்திருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. இவங்களுக்கு மேஜரா என்ன பிரச்சனைனா 12ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஏன்னா கன்னிக்கு 12ஆம் வீடு சிம்ம வீடு. இந்த இடத்துல கேது இருக்கும்போது தூக்கத்தை தொலைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். காலைல நடந்த நிகழ்வுக்குள்ள நைட்டு ஃபுல்லா கனவா ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி தூக்கம்? அப்ப இவங்களுக்கு கோச்சாரத்துல 6ஆம் இடத்துல ராகு.
வெளியில போறாங்க, ஃபுட்டு சாப்பிடுறாங்க, ஒத்துக்கல, அசிடிக் பிரச்சனை, வயிறு சம்பந்தமான ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருந்தா இவங்க எப்படி ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அப்ப கோச்சார ரீதியா இப்ப நடந்த குரு பயிற்சி இவங்களுக்கு நல்ல இடங்கள்ல இருக்கறனால நல்ல பலன்களை செய்வார். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அது மட்டும் இல்லாம குரு கடகத்துல இருந்து இவங்களோட 3ஆம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பாக்குறார். அப்ப இவ்வளவு நாள் எடுத்த முயற்சிகளை விட இப்ப இந்த குருபலம் இருக்கும் போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும், உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். கண்டிப்பா உங்க வாக்கு பலிக்கட்டும். சரி, ஓகே சார். அடுத்தது ஒரு நபர் இருக்காருன்னா அவருக்கு பிறந்த நேரம் அப்படின்றது அவருக்கு தெரியல அப்படின்னா அவருக்கு ஜாதகத்தை வந்து கணிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். எப்படின்னா நேரம் சரியில்லைன்னா அவங்களோட இப்ப அதைத்தான் சொல்றேன், எப்பவுமே அனுபவத்துலதான் நம்ம ஒரு விஷயத்த தீர்மானிக்க முடியும். பல ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடிய சூழ்நிலை நீங்க வந்து சயின்ஸ்ல கூட இருக்கு. இந்த வாட்டிய மிராக்கல்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையை வச்சு அவங்க என்ன லக்னமா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம கணிக்க முடியும். எல்லாத்துக்குமே டபுள் மைண்டா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ. புதன் தான் இரட்டை தன்மையுடையவர். அவங்க மிதனமா இருக்கணும் இல்ல கன்னியா இருக்கணும். எப்படின்னா அந்த பக்கமும் போக முடியாது, ஒதுங்கியும் வர முடியாது, பச்சோந்தி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது அது மிதுனத்தோட தன்மை. இப்படி ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் வச்சு நம்ம லக்னத்தை டிசைட் பண்ணிடலாம். வருட கிரகங்கள் பொதுவா மாற போறது இல்ல. இப்ப இந்த வருஷத்துல பிறந்தா சனி இங்கதான் இருப்பாரு, குரு இங்கதான் இருப்பாரு, ராகு கேதுக்கள் இங்கதான் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அவங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை வச்சு இது எந்த அளவுக்கு அக்யூரேட்ங்கிறத நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா அவங்க கிட்ட வந்து ஜாதகம் பாக்குறதுக்கு வருவாங்க, திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க. இது காதல் திருமணத்துல நடக்கும், இது வந்து வீட்டார் வந்து ஏற்பாடு செய்த திருமணத்துல தான் இந்த திருமணம் வந்து நிச்சயிக்கப்படும் அப்படின்னு. அது எப்படி சார் சொல்றீங்க கரெக்டா? அதாவதுமா ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடம் தான் காதலை குறிக்கக்கூடிய கிரகம். ஓகே. அப்ப 5 கூடையன் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போதோ, அது 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போதோ, இப்ப 5 கூடையன் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு 9ஆம் அதிபதியும் அதுல தொடர்பு கொண்டுனா இவங்க காதல் மூலமா எல்லாராலையும் வச்சு ஒரு கோவில்ல திருமணம் நடக்கும். ஏன்னா 9ஆம் இடம் கோவில் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜாதகத்துல புதனோட கேது சேர்ந்திருக்குன்னா இவங்க நிறைய பேரை லவ் பண்ணுவாங்க, ஆனா அது எதுவுமே சக்சஸ் ஆகாது. அப்ப ஜாதகத்துல 5-7 தொடர்பு இருந்து அது நல்ல கிரகங்களா இருந்தா இவங்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்குங்கிறத நம்ம 100% சொல்ல முடியும். ஓகே சார். அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திருமணம் வந்து தாமதமாகும். அவங்க ஜாதக ரீதியா அதுக்கு என்ன சார் காரணம்? பொதுவா கலத்திரம் அப்படிங்கிறது ஜாதகத்துல 7ஆம் பாவம். ஓகே. 7ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்க கூடாது. சனியோ ராகுவோ கேதுவோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய செவ்வாயோ 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு நேச்சரா பொதுவா சனி இருந்தா, ஏன்னா சனிதான் தாமத கிரகம், ஸ்லோ பிளானட். அப்ப இவங்களுக்கும் திருமணம் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அதே போல 2 கூடையோ 6-8-12 மறைஞ்சிருந்தாலும் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு திருமணம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வச்சுதான் அவங்களுக்கு சீக்கிரம் பிஃபோர் மேரேஜா ஆஃப்டர் மேரேஜா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே சார். இப்ப நான் திருமணத்தை பத்தி நிறைய கேள்விகளுக்கு நீங்க சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க. அடுத்தது வேலை வாய்ப்பு. இப்போ நீங்க வந்து ஒரு நபர் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னா நீங்க வந்து ஃபாரின் போவீங்க, நீங்க இப்படிலாம் செட்டில் ஆவீங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா சொல்வீங்க. அது எப்படி சார் சொல்றீங்க? அதுவும் எல்லாமே உங்களோட சார்ட், பர்த் சார்ட் தான். ஓகே. 8ஆம் அதிபதி வலுத்திருந்து 12ஆம் அதிபதியும் வலுத்திருந்தா அவங்களுக்கு உள்ளூரில் வேலை இல்லை. சரி, அவங்களுக்கு இப்ப கோச்சாரங்கிறத விட இப்ப போயிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ராகு திசையா இருக்குன்னா, ராகு தான் கடல் விட்டு கடல் பயணம் செய்யக்கூடியது, பிளைட்ல பறக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் இந்த ராகு தான். அதே மாதிரி ராகு திசை நடந்து 8ஆம் இடமும் 12ஆம் இடம் பலமா இருந்தா அவங்களுக்கு உள்ளூரில் வேலை இல்லை, வெளிநாடுங்கிறத நம்ம உறுதியா சொல்லிடலாம். நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இவங்க படிக்கும் போதே இப்போ வந்து கேட்கறாங்க, இவங்களை என்ன படிக்க வைக்கலாம்? என் பையன் வந்து +2 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான், இந்த மார்க் வாங்கியிருக்கான், இவனை என்ன கோர்ஸ் சேர்க்கலாம், எது இவனோட வேலையை அமையுங்கிற மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க. உங்க பையனுக்கு இங்க வேலை இல்லை, ஃபாரினுக்கு தான் போக முடியும் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த கல்வி அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை நம்ம பிஃபோராவே சொல்ல முடியும். ஓகே சார். இப்போ வந்து ஆன்லைன்லயே நிறைய இந்த ஜோதிடர் ஆப்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து என்னன்னா ஒரு 60 வயசுக்கு மேல 30 வயசுக்கு மேல அவங்கதான் ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்படின்றது இல்லாம இப்ப ஜென்சி கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இதுல ஆர்வம் காட்டுறாங்க. அந்த மாதிரி வர ஜென்சி கிட்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான கேள்விகளை அவங்க கிட்ட முன் வைப்பாங்க? பொதுவா அவங்களுக்கு வந்து ஒரு 21 வயசு 22 வயசுனா ஆல்மோஸ்ட் காலேஜ் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாவே இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன வேலை, உள்ளூர்ல வேலையா வெளியூர்ல வேலையா, இந்த கேள்வி அவங்களுக்கு பிரதானமா இருக்கும். நான் ஷைன் பண்ணிடுவேனா, நான் ஜெயிச்சிருவேனா, இருக்கக்கூடிய சொசைட்டில என்னால போக முடியுமா, கடன் இல்லாத வாழ்க்கையா வாழ முடியுமா? காரணம் என்னன்னா இஎம்ஐங்கிற ஒரு விஷயம் எல்லாரையும் கடன்காரங்களா மாத்தி வச்சிருக்கு. அப்ப இது இல்லாத வாழ்க்கை நான் வாழணும்னா எனக்கு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் உள்ளூர்ல இருக்கலாமா வெளியூர்ல இருக்கலாமா, எனக்கு எந்த துறை சார்ந்த வேலை கிடைக்கும், இந்த மாதிரி கேள்விகள் இளைஞர்கள் நிறைய கேட்கறாங்க. ஓகே சார். இப்போ வந்து நம்ம உலகம் வந்து நிறைய நெருக்கடிகளுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் போர் நடக்குது, ஒரு பக்கம் வந்து பிலிப்பைன்ஸ்ல நிலநடுக்கம், அப்புறம் சுனாமியோட அபாயம் எல்லாம் நடந்துச்சு. இதுக்கு வந்து ஜோதிட
ரீதியா என்ன சார் காரணம்? கிரக நிலைகள் தாமா. இப்ப கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக நிகழ்வுகள் வச்சுதாமா உலகியல் ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருக்கு. இப்ப நீங்க ஆல்மோஸ்டா இதுக்கு ஒரு துணை கேள்வியா கூட போடுவோமே, இப்ப தங்க விலை குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா? அதிகமாயிட்டு தான் வருது நாளுக்கு நாள். இதுக்கு என்ன கிரகம் காரகமா இருக்கும்னா குரு தான். மிதுனத்திலிருந்து அவர் உச்ச குருவை நோக்கி போறாரு. இன்னும் தங்க விலை இன்னும் ஒரு 6 வருஷ காலத்துக்கு உயர்வாதான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் நீசத்துக்கு போகணும். அப்ப மகரத்துக்கு போறதுக்கு இன்னும் ஒரு 6 வருட காலங்கள் இருக்கு. அப்ப அது வரைக்கும் இந்த மாதிரி டிஃபிகல்ட் இருக்கும். அதனாலதான் கோச்சாரத்துல நகரக்கூடிய கிரக நிகழ்வுகளை வச்சுதான் உலகில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களா இருக்கட்டும், தீய விஷயங்களா இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்றது ஃபுல்லா அந்த சார்ட் தான். ஓகே சார், இந்த மாதிரி ஒன்னு நடக்கும் அப்படின்னு ஜாதகத்துல முன்கூடியே தெரிஞ்சிருது. அது நீங்க முன்னாடியே சொல்லிடுவீங்களா? ஆமா, நிச்சயமா சொல்லிட முடியுமா? இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒருத்தருக்கு ஒரு விபத்து ஏற்படக்கூடிய காலம், ஒரு ஜாதகத்துல செவ்வாய் திசையில ராகு புத்தியோ கோச்சாரத்துல செவ்வாய் மேல ராகு போகக்கூடிய காலத்திலயோ ஒருத்தவங்களுக்கு விபத்து நடக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுதுன்னா நம்ம என்ன செய்வோம், வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம வந்து அவங்க வந்து பிரிவென்ட் பண்றோம், நம்ம காப்பாத்துறோம். அப்ப நேச்சராவே அவங்களுக்கு அந்த தன்மை வரும். போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வேகமா போறத குறைச்சு போகும். நம்ம அலர்ட் பண்ணி அதுக்கான கோவில்கள் நம்ம சொல்லும் போது பெரிய ஆபத்துல இருந்து வர தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சுங்க ஒரு சின்ன காயத்தோட தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முன்னாடியே நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா நம்ம இந்தியா அடுத்த 10 வருஷத்துல எந்தெந்த துறைகள் எல்லாம் ஒரு முன்னோடியா திகழ போறாங்க? தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏஐங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா எல்லாமே ஏஐ செய்யுமாங்கிறது நம்ம கேள்விக்குறிதான். காரணம் என்னன்னா நம்ம என்ன இன்புட் கொடுக்கறோமோ அதுதான் அவுட்புட் கொடுக்குது. நீங்க வந்து ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க, இப்ப ஏஐ வீடியோல அவ்வளவு பிரமாதமான ப்ரொனவுன்சியேஷன்லாம் நாம பேசுற மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்ப எல்லாமே மேனுவலா தான் அக்சஸ் பண்ண போறோம். அப்ப நிறைய தொழில் வளங்கள் மேன்மையடைய போது நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஃபியூச்சர்ல தொழில் துறையில ரொம்ப சிறப்பா வரக்கூடிய நாடா இந்தியா அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார், இப்ப இந்த ஏஐ அப்படின்றது ஒண்ணு இப்பதான் நம்ம இந்தியாலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி ஒரு நிறைய ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர்னா ஏஐன்னு சொல்லலாம். அது வந்து சாதகமா அமையுமா இல்ல பாதகமா அமையுமா வரும் காலங்கள்ல? இல்ல, சாதகம் பாதகங்கிறத விட நாம அதை எவ்வளவு பயன்படுத்துறோங்கிறத முக்கியம். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க ஆங்கர் பண்ணாம என்ன மட்டும் ஒரு வீடியோ எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஏஐ வச்சு ஒரு ஆங்கர் போட்டா எப்படி இருக்கும்? இன்ரெலவெண்டா இருக்கும். எப்படின்னா வந்து ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு காம்பினேஷனா இருக்கும். அப்ப ஹியூமனுக்குள்ள அந்த நேச்சர், இப்ப நீங்க எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க. என்ன இருந்தாலும் ஹியூமனுக்கும் ரோபோக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அது என்ன ஃபீட் பண்றோமோ, நல்ல ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு மனித உணர்வு கொடுத்திருந்தா என்ன இருக்கும், அது மிருகமா மாறிடும். அப்படித்தான் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பார்க்கணும். இப்ப தமிழக அரசியல்லயும் சரி இந்திய அரசியல்லயும் சரி நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இதுக்கு கிரகங்கள் தான் காரணமா? 100% கிரகங்கள் தான் காரணம். ஏன் அப்படின்னா எல்லாருமே வசீகரமா இருக்கக்கூடிய எல்லாருமே சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல. எல்லாருமே மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல. எல்லாருமே எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா இப்போ நடந்திருக்கே. அததான் சொல்றேன், நீங்க எடுத்து பார்த்தாலும் அவங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்ததுனாலதான் அது நடந்திருக்கும். எல்லாமே கிரகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த வேர்ல்டு இயங்குது. கிரகத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு ஹியூமன் இயங்கவே முடியும். ஆமா. ஓகே சார், இப்ப நம்ம முதல்வர் விஜய் சார் வந்து நெத்தியில ஒண்ணு வச்சிருக்காரு கருப்பு கலரா, அது பேரு அரகஜான்னு சொல்றாங்க. அது வந்து தெரியாம நிறைய ஜோதிடர்களே சொல்றாங்க. நானே பார்த்துட்டு அது அரகஜா கிடையாது, அது ஆக்சுவலா வந்து வசீகர மை. அரகஜாங்கிறது ஒரு பொருள், அந்த ஒரு மையில சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். அது கடையில நீங்க போய் கேட்டீங்கனாலே 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனா அதை அவர் வைக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு அவர் ஸ்பெஷலா பூஜைகள் எல்லாம் பண்ணி அதை ப்ராப்பரா வச்சுக்கிறாரு. சரி, இது ஏன் அவர் வச்சுக்கணும்? அப்ப நாம என்னதான் நல்ல தரையா இருந்தாலும் செருப்பு போட்டு தான் போறோம். காரணம் நம்மளையே மீறி ஏதாவது ஒண்ணு குத்திரும், காலை இன்ஃபெக்ஷன் பண்ணிடும், ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு பண்ணிடுங்கிறது. அப்ப இவ்வளவு கோடி மக்களுக்கு எவ்வளவு பேரை எதிர்த்த ஒரு தலைவனா இருக்காரு, அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைதானே. அது வச்சுக்கனால தப்பு இல்லையே. சாதாரண ஒரு ஆளை செய்யும் போது ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தலைவரா இருக்க செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ நம்ம என்னதான் இந்த மாதிரி வசியமைகள் வச்சாலும் நம்மளோட கர்மா அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல சார். சோ நம்மளோட கர்மாக்கு ஏத்த மாதிரி தானே நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும். சோ வசியமை வச்சாலும் நம்மளோட கர்மான்றது நம்மளுக்கு முன்னால நிறைய தீமைகளை நம்ம கிட்ட கொண்டுட்டு வரும்ல, அது எப்படி சார் எதிர்கொள்றது? இப்ப மழை நம்மளால நிறுத்த முடியுமா? முடியாது. நாம என்ன செய்யலாம், ஒரு கேப் புக் பண்ணி அழகா போகலாம். ஏன்னா மழையை நிறுத்தக்கூடிய அதிகாரம் இறைவனுக்கு தான் இருக்கு. பிரபஞ்சத்தை நம்ம கட்டுப்படுத்துறதை விட நம்மள நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம், ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறோம். இது ஒண்ணு கர்மாவில நிச்சயமா நம்மளை காப்பாத்தும். இப்ப கல்லு கடக்குன்னா நம்ம எப்படி செப்பல் போட்டுக்கிறோம், நம்ம பாதுகாத்துக்கிறோம். இப்ப கொரோனா காலத்துல எல்லாரும் கை கழுவினாங்க.
ஏன் அந்த வைரஸோட எஃபெக்ட் வந்து நம்ம பாடி அக்செப்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான். அப்ப நம்மள ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுல தப்பே இல்ல, அது நம்மள கண்டிப்பா ப்ரொடெக்ஷன் பண்ணியே தீரும். ஓகே சார், இப்போ வந்து விஜய் வந்து முதல்வராக மாட்டாரு அப்படின்லாம் நிறைய டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதையும் மீறி அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வரா வந்து அமர்ந்து இருக்கிறாரு. அடுத்ததா விஜயோட அந்த அரசியல் வாழ்க்கை, அந்த பயணம் எப்படி இருக்க போகுது? ஆட்சி மாறுமா? இல்ல, அதாவது இந்த கேள்வியை நீங்க எப்படி மாத்திக்கணும்னா நீங்க கேட்கக்கூடிய விதத்திலே நான் அதுக்கு பதில் சொல்றேன். அவர் ஆக மாட்டாருங்கிறதுன்னு சொன்னதெல்லாம் கணிப்பு கிடையாது, இவங்களோட ஆசை. அவங்க அஸ்ட்ராலஜி ரீதியா பார்த்து போக்கஸ் பண்ணிருந்தா இவருதான் வந்திருப்பான்னு சொல்லுவாங்க. பல பேர் வந்து இவர் வரக்கூடாதுங்கிற ஆசையா கூட சொல்லியிருக்கலாம். அவங்களோட கணிப்பா சொல்லாம இவங்கள கருத்தா தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவர் ஜாதகத்துல இன்னும் 15 வருட காலத்துக்கு அவர் தான் சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஒரு ஜாதகம் கூட வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. ஏன்னா அவர் ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோக ஜாதகம். அது மட்டும் இல்லாம அவருக்கு வசீகரம் நேச்சராவே உண்டு. அப்ப ஒரு விஷயம் ரொம்ப ஒரு இடத்துல எல்லா இடத்துலயும் பிரஸ் மீட் கொடுத்தோ இவ காம்பெயின் பண்ணி அவர் வரல, குறைவா பேசுறவரு ரொம்ப சிறப்பா ஜெயிச்சிருக்காரு. இதுவே அவருக்கு பெரிய விஷயம் இல்லையா? டைரக்டா முதல்வராவே சட்டசபைக்கு போன ஒரே ஜாதகம் இல்லையா? இத பிஃபோரா இருந்த எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ கருணாநிதிக்கோ அமையல. அப்ப இது எந்த அளவுக்கு வலிமையான ஜாதகம். அப்ப இவங்க ஜாதகத்தை வச்சு இந்த ப்ரெடிக்ஷன் இவங்க கொடுக்கல, இவங்களோட ஆசையாவோ எல்லாரும் சொன்ன கருத்து கணிப்படுத்த இவங்க சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணிருந்தா சரியான ரிசல்ட் கொடுத்திருப்பாங்க. ஓகே சார், அடுத்ததா ஒரு தனிநபருக்கு நம்ம ஜாதகம் பார்க்க முடியும், இப்போ ஒரு நாட்டுக்கே நம்ம ஜாதகம் பார்க்க முடியுமா? அதத்தான் இதுல கொஞ்சம் கான்ட்ரோவர்சி இருக்கு. ஏன்னா முண்டன் அஸ்ட்ராலஜிங்கிறது இன்னும் நிரூபிக்க முடியாத ஒரு விஷயங்கள் இருக்கு. நாம என்னதான் இது நடக்கும் அது நடக்கும் தான் சொல்ற மாதிரி இது நடந்தே தீரும் நம்ம சொல்ல முடியாது. இதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஆனா கோச்சார நிகழ்வுகளை வச்சு இந்த விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு சொல்லுவோம். ஆனா வர்றதுக்கான இப்ப வானிலை அறிக்கை சொல்றாங்க மழை வரணும், மழை வராம கூட இருக்கு. இதை நம்ம டெக்னாலஜி தப்புன்னு சொல்றதா, அறிவியல் தப்புன்னு சொல்றதா? அப்ப வராம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தவிர இது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு ஜோதிடமா தான் முண்டன் அஸ்ட்ராலஜி இருக்கு. ஓகே சார், இப்ப வந்து நிறைய பாமர மக்கள் வந்து நாளுக்கு நாள் கடின உழைப்பு போட்டு உழைக்கிறாங்க, வேர்வை சிந்தி. ஆனா அவங்களுக்கு எல்லாம் பணம் தங்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? என்ன மாதிரி பூஜைகள் பண்ணா பணம் தங்கும் வீட்டுல? பொதுவாவே நெகட்டிவா பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா 2ஆம் இடம் தான் ஜாதகத்துல 2ஆம் இடம் தான் தனஸ்தானம், வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப 2ஆம் இடம் தான் வாய். காலையில இருந்து ஒருத்தர் சாயந்தரம் வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருக்கானா அவன்கிட்ட பணம் தங்கவே தங்காது. ஏன் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியையும் ஒரு மனிதனோட பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு. வாங்க வணக்கம்னு சொல்றதுக்கு வாடா அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆப்போசிட்ல உள்ளவங்களோட ஃபேஸ்ல பிரதிபலிக்கும். நீங்க இன்முகத்தோட அப்ப 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நல்ல விஷயங்களை பேசணும். நாம வந்து கெடுக்காம மத்தவங்களை நல்ல விதமா இருந்து வழிபாடுகளை ப்ராப்பரா பண்ணும். 2 கூடிய கிரகத்தை அவங்க லைஃப் லாங் இயக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு தட சேர்க்கை உண்டு. ஓகே சார், இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு லட்சுமி வரணும் அப்படின்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும், அடுப்பாங்கரையை சுத்தம் பண்ணணும், சாயங்காலம் ஆனா வீட்டு குப்பையெல்லாம் வெளியே போடக்கூடாது, துணி துவைக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய சொல்வாங்க. வீட்டுல வந்து லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க என்ன சார் பண்ணலாம்? இப்ப நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. வீடு கிளீனா இருக்கணும், வீடு நல்ல மனமா இருக்கணும், சரிங்களா? கிச்சன் ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஏன்னா பாவ ரீதியா இப்ப வந்து நம்ம எப்படி 12 கட்டத்தை உடம்பா பிரிக்கிறோமோ வீட்டையும் 12ஆ பிரிக்கலாம். அப்ப 2ஆம் இடம் சொல்லக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமையலறை. அப்ப இந்த 2ஆம் இடம் ரொம்ப கிளீனா இருக்கணும். ஏன்னா அழுக்கு சேர்ந்துருச்சுன்னா அந்த இடத்துல சனியோட ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப அழகு சுத்தம் அப்படி நல்ல வாசனை அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன் ஆதிக்கம் ஆயிடும். அப்ப சுக்கிரனோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும்போது வீட்டுல லட்சுமி கடாட்சம் நேச்சராவே வந்துடும். ஓகே சார், இப்போ வந்து சில பேர்லாம் குடும்பமா தலைமுறையா ஒரே வீட்டுல வந்து வசிச்சு வருவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வறுமை இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரே வீட்டுல தலைமுறை 5 தலைமுறைக்கு மேல வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? அந்த வறுமையை போக்க என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம்? பொதுவாக எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க ஒரு செல்போன் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு 10 வருஷம் பயன்படுத்திட்டீங்க, அடுத்து உங்க ஹஸ்பண்ட் அதை ஒரு 10 வருஷம் வச்சிருக்காப்புல, உங்க குழந்தை 10 வருஷம் வச்சிருந்தா அதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? அதே போல இந்த மண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. இப்ப நீங்க ஒரு பெரிய ஆலயங்களே வச்சுங்க, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்க. ஏன்? அதோட எனர்ஜி லெவல் குறைஞ்சு போயிடும். உள்ள இருக்கக்கூடிய எந்திரத்தோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கும், மந்திர ஜபங்கள் அவ்வளவு தான் தாங்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அஷ்டபந்தனம் பண்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு வீடு அதிகபட்சம் ஒரு தலைமுறை வரையும் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க அந்த வீட்டுக்கு ஹோமம் பண்றது, இல்ல வந்து வீட்டுல பெயிண்ட் மாத்துறது, இந்த மாதிரி. இப்ப நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வெள்ளை அடிப்பாங்க. ஏன் அப்படின்னா செவுத்துல நிறைய நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிருக்கும். அப்ப அதெல்லாம் டோட்டலா வெள்ளை அடிக்கும் போது டோட்டலாவே மாறும். அப்ப அந்த எனர்ஜி லெவல் குறைஞ்சிருக்கும். அப்ப அதுக்கான
பூஜைகளையோ அதுக்கான வழிபாடுகளை அவங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே சார், இப்போ நிறைய பேர் அவங்களோட உழைப்ப போடுவாங்க, நேரம் கால பார்க்காம உழைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து எந்த ஒரு முன்னேற்றமுமே அவங்க வாழ்க்கையில இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்குமா? நிச்சயமா ஜாதகத்துல இதைத்தான் நீங்களும் சொன்னீங்க, இதான் கர்மான்னு சொல்றோம். நேச்சராவே அவங்களோட அமைப்பு இது வந்து ஜாதகம் நம்ம பார்க்கும் போதே முடிவு பண்ணி இது கோடீஸ்வர ஜாதகம், இது மன்னர் ஜாதகம். நான் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேங்க, கலெக்டரும் தான் வேலை பார்ப்பாரு, பியூனும் தான் வேலை பார்க்க போறாரு. அப்ப ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக வலிமைக்கு தகுந்த மாதிரி தான் அவர் என்னவா ஆக போறாருன்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே சார், வாழ்க்கையில தொடர்ந்து நிறைய கர்ம வினைகள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதுல எப்படி சார் நம்ம அதெல்லாம் எதிர்கொள்றது? அதுக்கு வழிபாடுகள் தான்மா. பொதுவாவே கர்மாவை குறைக்கணும்னா தர்மம் பண்ணணும். இப்ப இவங்களுக்கே படம் இல்லைன்னா என்ன செய்யறது? அத நம்ம முழுசா ஏத்துக்கணுமா அந்த கர்மாவை? அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு கர்மாவை நம்ம அனுபவிச்சு ஆகணுங்கிறது விதி. ஆனா வழிபாடுகள் அதுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அது ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றதுக்கும் 100 ரூபாய், இப்ப 1000 ரூபாய் காணா போயிடுச்சுன்னு வச்சுப்போம், அது பெரிய லாஸ். ஒரு 100 ரூபாய் காணா போயிடுச்சுன்னா நம்மளால ஈடு கட்ட முடியும். அப்ப அதுக்கான வழிபாடுகள் உங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே சார், நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுமையா கிடைக்க நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்? முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா, அப்பா இல்ல அப்படின்னா இவங்க தர்ப்பணம் ப்ராப்பரா கொடுக்கணும். அப்பா இறந்த நாள்ல அந்த தர்ப்பணத்தை இவங்க ப்ராப்பரா கொடுக்கணும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள். அது எப்படி சார் பண்றது? அது எந்தெந்த? அதுக்கு வந்து நீங்க நிறைய கோவில்கள் இருக்குமா. இப்ப ராமேஸ்வரத்துல பண்றாங்க, திலத்தர்ப்பணபுரியில பண்றாங்க, அதே போல கேரளாவில வந்து பரசுராம கஷேத்திரத்துல பண்றாங்க. நிறைய கோவில்கள் இந்த தர்ப்பண முறைகள் இருக்கு. அப்ப அமாவாசை வர காலங்கள்ல அதே சமயத்துல அவங்க பெற்றோர்கள் வரக்கூடிய தீ நேரங்கள்ல தர்ப்பணம் கொடுக்கும் போது அவங்க கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சிடும். பித்ரு தோஷம் இருந்தா அதுக்கான அறிகுறிகள் என்ன சார்? ஒரு பித்ரு தோஷம் இருக்குன்னா அவங்க வம்சத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்க மாட்டாங்க. ஓகே, படிச்சவங்களுக்கு சரியா வேலை கிடைக்காது. அந்த பித்ரு தோஷம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு கொஞ்சம். பித்ரு தோஷங்கிறது நம்ம மூதாதையர்களுக்கு இப்ப வந்து வீட்டுல நிறைய முன்னோர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க இறந்து போயிருப்பாங்க. அப்ப அவங்க இறந்த நாள்ல இப்ப அந்த ஆன்மா வந்து அவங்க வீட்டை தேடி வருதுன்னு வச்சுங்க. அப்ப அன்னைக்கு வந்து அவங்க தர்ப்பணம் எள்ளு பிண்டம் தர்ப்பணம் கொடுக்கணும். அப்ப கொடுக்காதனால அது அவங்களுக்கு தோஷமா கன்வெர்ட் ஆயிடும். ஜாதக ரீதியா சூரியனோட ராகு சேர்ந்திருந்தாலோ, சூரியனோட சனி சேர்ந்திருந்தாலோ, சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்திருந்தாலோ, அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நம்ம என்ன மாதிரியான தோஷங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதுக்கான வழிபாடுகள் பண்ணும்போது பித்ரு தோஷங்கள் படிப்படியா குறையும். சார், அந்த பித்ருக்களோட அந்த எப்படி சொல்றது, அந்த பித்ருக்களோட திருப்திக்காக நம்ம என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் மேற்கொள்ளலாம்? பொதுவா தர்ப்பணம். ஏன் அப்படின்னா இந்த எள்ளு பிண்டம் போடுறது தர்ப்பணம் அவசியமா பண்ணி ஆகணும். அதே சமயத்துல அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏழைகள் பசியாடுறதுக்கு உதவி செய்யணும். காக்கைக்கு உணவு வைக்கணும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, புல்லு, அதே போல கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி கொடுக்க. ஏன்னா நிறைய கோடிக்கணக்கில் தேவர்கள் வாழக்கூடிய இடமா இருக்கிறது பசுமாடு தான். அப்ப நம்மளோட கர்மவினையை போக்குறதுக்கு பசுமாடு ரொம்ப உதவி செய்யும். அப்ப பசுமாட்டு தொழுவத்துக்கு ஒரு மனுஷன் அடிக்கடி போயிட்டு இருந்தாலே அவங்களோட பாடியோட எனர்ஜியே வேற லெவல்ல மாறி போயிடும். ஓகே சார், இன்னைக்கு எங்க கூட நிறைய தகவல்களையும் நிறைய எங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றிமா. நன்றி நேயர்களே. அடுத்த ஒரு ஓம்லி டிவைன் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.